வணக்கம். மார்க்கெட் ப்ரிடிக்ஷன்ஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நிஃப்டி அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, என்எஸ்சி, ஐடி 3 மேஜர் இண்டைசஸ் அதை பற்றி. நம்மளோட அக்யூரசி லெவல் சூப்பராக இருக்கும் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன்ஸ். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சேனல் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ், சஜஷன்ஸ் அதெல்லாம் ஒரு போர்ட்ஃபோலியோ போட்டிருப்பேன். அந்த ப்ளேலிஸ்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதை எப்படி இப்போது இந்த டிப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கலாங்கிறத நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். அதோட கூடவே சேர்ந்து நிஃப்டியோட அனாலிசிஸும் பார்க்கலாம். நிஃப்டி இப்போ 20 டே மூவிங் ஆவரேஜஸ் கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 50 மூவிங் டே ஆவரேஜஸ் கிட்டக்க சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிட்டுருக்கு. ஆனால் இந்த கரெக்ஷன் நான் 21,300 வரைக்கும் போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இல்லை, பேங்க் நிஃப்டி டார்கெட் உங்களுக்கு இப்போது 54,000 50,000 பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி இருக்குது. அது எல்லாமே எப்படிங்கிறத பார்க்கலாம், ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். இது நம்ம சேனலில் பத்தாம் ஸ்ரீத்தனமாக சொல்கிறதுக்குள்ள என்னென்ன சுச்சுவேஷனில் எப்படி இதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவை தரேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுத்துக்கலாம். நான் செபி ரெஜிஸ்டர்ட் பங்காலோசகர் கிடையாது. உங்கள் சுய விருப்பத்தின் பேரிலோ இல்லை நீங்கள் காசு கட்டி ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்டையோ டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த இயர்க்கு இது பேங்க் நிஃப்டி சார்ட்டு. நிஃப்டி இந்த இயர்க்கு பார்த்தீங்கன்னா 21,390க்கு கீழே க்ளோஸ் ஆகாத வரைக்கும் புல்லிஷ் தாங்க. நீங்கள் 21,300 கிட்ட போகக்குள்ள 500 கிட்ட போகக்குள்ளேயே வாங்க ஆரம்பிங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு ஷார்ட் டேர்முக்கு எதாக இருந்தாலும் நிஃப்டி ஃபியூச்சராக இருந்தாலும் சரி 500 பக்கமாக போகக்குள்ளேயே வாங்க ஆரம்பிங்க. உங்களுக்கு 310 கீழே ஒரு நாள் க்ளோஸ் ஆகி 300 கீழே ஒரு நாள் க்ளோஸ் ஆகி அடுத்த நாள் மதியத்துக்கு மேலேயும் ரெக்கவரி ஆகலைன்னா நீங்கள் அந்த பொசிஷனை ஸ்டாப் லாஸ் எக்ஸிட் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்ட்ராங் லெவல், இந்த வருஷத்துக்கான ட்ரெண்ட் டிசைடிங் லெவல். இதுக்கு கீழே போனால் தான் மார்க்கெட் பீரிஷ். அது வரைக்கும் இங்கே கிட்டக்க வந்ததுக்கப்புறம் பை ஆன் டிப்ஸ். இது ஒரு டிப்பு, பட் ஆனால் இது ஸ்லோவாக கொஞ்சம் கொண்டு இங்கே இன்னும் ஒரு மாதத்தில் இங்கே கொண்டு வருவானுங்கன்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாகவும் வரலாம். அது வரைக்கும் பவுன்ஸ் கொடுத்து பண்ணிகிட்ருக்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. 6 நாள் லோவர் க்ளோஸ் வச்சுருக்கானுங்க. 7வது நாள் ஒரு லோவர் க்ளோஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் 8வது நாள், அதாவது செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு ஒரு இந்த க்ளோஸ் இங்கே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அங்கேருந்து ஒரு நல்ல ரிவர்சல் இருக்கும். பேங்க் நிஃப்டியில் வெர்டிக்கலான ஒரு ரேலி இருக்கும். அந்த டைம் உங்களுக்கு 50,000 கிராஸ் பண்ணலாம். அப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த கண்டிஷன் மீட் ஆகுதான்னு பாருங்கள். இன்னும் ஒரு நாள் மண்டே மட்டும் பேரிஷாக க்ளோஸ் ஆகிட்டு டியூஸ்டே ஒரு ரெக்கவரியோட க்ளோஸ் ஆனிச்சுன்னா உங்களுக்கு அது நல்ல ரிவர்சல். NR7 ரிவர்சல் NR7 ரிவர்சல் இல்லை, சாரி, 7 நாள் கண்டினியூஸாக லோவர் க்ளோஸ்க்கு அப்புறம் வர புல்லிஷ்னஸ் அது நல்ல ட்ரெண்டை கொடுக்கும் பேங்க் நிஃப்டிக்கு. அதுதான் பேங்க் நிஃப்டியோட மூவிங் ஆவரேஜஸ் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி 50 டே மூவிங் ஆவரேஜஸ் கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. 45,700 800க்கு வரலாம்னு எதிர்பார்க்குறேன். பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா நம்ம உல்ஃபீலையும் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது இந்த க்ரீனில். இப்படி பிரேக் பண்ணிட்டு இப்படி க்ளோஸ் ஆனாலும் ஆகலாம் 2 நாளைக்குள்ளே. மறுபடியும் இந்த க்ரீன் லைன்லேயே கூட உங்களுக்கு க்ளோஸ் ஆகி ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒஸ்ட் கேஸ் இங்கே இந்த 45K கிட்டேருந்து 45,500 பக்கமாக ஒரு பவுன்ஸ் வரும். மூவிங் ஆவரேஜஸோட லெவல்ஸும் அங்கே இருக்குது பாருங்கள். 45 இது 46,200. ஓகே, 46,200. இங்கே பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் மூவிங் ஆவரேஜ், பெரிய மூவிங் ஆவரேஜஸ்லாம் இருக்குது 45,000. அதுக்கு கீழே போய் க்ளோஸ் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிக்கக்குள்ளே தான் பேங்க் நிஃப்டி பீரிஷ் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து ஃபியூச்சரில் பண்ணுறவங்க, கேஷ் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் ஸ்டாக்ஸில் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா என்ட்ரு ஆகலாம். இந்த லெவல்லலாம் என்ட்ரு ஆகலாம். கொஞ்சம் ஹோல்ட் பண்ணும் கொஞ்ச நாள். ஒரு சில நாளில் பவுன்ஸ் ஆகிடும். இப்போ மார்க்கெட்டில் வால்டிலிட்டி நல்லாவே இருக்குது. நல்ல கெயின்ஸ் பண்ணலாம். அதனால் முன்னே தான் போன 2 வருஷமாக ரொம்ப மூமெண்ட்டே இல்லாமல் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ சூப்பர் ஐக்கனேஷி படி பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி டெய்லி இன்னும் புல்லிஷாக தான் இருக்குது. வீக்லியிலையும் இன்னும் புல்லிஷாக தான் இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு
பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு பை கொடுத்துருக்கு. அதனால தான் பேங்க் நிஃப்டி வந்து 50,000 மேலே போகுது. அதிகபட்சம் 54,000 வரைக்கும் போகும். நிஃப்டி வீக்லியும் இன்னும் புல்லிஷாக தான் இருக்குது. சூப்பர் ஐக்கனேஷ் படி டெய்லியில் ஒரு செல்லிங் இருக்குது. அதோட வீக்னஸ் வந்து 21,800 கீழே போணுச்சுன்னா தான் சூப்பர் ஐக்கனேஷ் ட்ரெண்டு படி வந்து உங்களுக்கு நிஃப்டி கொஞ்சம் பியரிஷாக ட்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் இப்போ ப்ரீவியஸ் ஐயை பிரேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் திணறும். ஆனால் பேங்க் நிஃப்டியில் அது ஏற்கனவே செஞ்சு முடிச்சிருச்சு. ஸோ அது வந்து எங்கே சப்போர்ட் எடுக்கும்னு காமிக்குதுன்னா இங்கே காமிக்குது பாருங்கள், 45,600 கிட்ட ஒரு சப்போர்ட் எடுக்கும்னு காமிக்குது. எல்லாமே அந்த லெவல் தான் காமிக்குது. மூவிங் ஆவரேஜஸ்ஸு எல்லாமே 47,600 கிட்ட ஒரு சப்போர்ட் எடுக்கும்ட்டுன்னு. ஆனால் அது வந்து செவ்வாய்க்கிழமையே ரிவர்சல் வருங்கிறது தான் என்னோடய கணிப்பு. எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்மளோட ப்ரிடிக்ஷன் சூப்பராக ஒர்க் ஆகுதுங்கிறதுக்கான ப்ரூஃப் எல்லாம் வேறு வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். நான் அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும். ஆனாலுமே நான் நிஃப்டி வீடியோஸ் ரெகுலராக போகிறதில்ல. அதுக்கு காரணம் நீங்கள் முழுசாக நிஃப்டி வீடியோவை பார்த்து லைக் கமெண்ட்லாம் பண்ணினீங்கன்னா தான் எனக்கு அதுக்கான மோட்டிவேஷன் வரும். உங்களுக்கு என்னோடய நாலேஜ் 12 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன் வரும். நீங்கள் வந்து என்னோடய குரூப்பில் என்னோடய அப்டேட்ஸ் இன்ஸ்டண்ட்டாக லைவ் மார்க்கெட்டில் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், ட்ரேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட போர்ட்ஃபோலியோ பிக்ஸான பெஸ்ட் ஸ்டாக்ஸ் ஃபார் 2024 பென்னி கேப் ஸ்டாக்ஸு, தீபாவளி முகூர்த் பிக்கல் ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணி ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் ட்ரேடிங்க்கு இந்த வரப்போகிற நாட்களில். ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுங்கள், ஒரே ஷேரில் பண்ணாதீங்க. அடுத்து பேங்க் நிஃப்டி இது பார்த்துட்ருக்கோமா, மறுபடியும் பேக் டு த டாபிக். வேறு என்ன காமிக்கணும்னு நினச்சேன். நிஃப்டியில் ஏதாச்சும் உல்ஃப் பேட்டர்ன் இருக்கா? நிஃப்டி பிரேக் அவுட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. இதுலேயுமே இங்கே வந்து ஒரு 20,400 கிட்ட சப்போர்ட் இருக்குது பாருங்கள். ஏற்கனவே நான் நிறையா எவிடன்ஸ் காமிச்சிட்டேன். 20,000 அந்த ஜோன் தான் முக்கியம். உங்களுக்கு 500 to 300, அந்த 300 கீழே க்ளோஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் கிராஷு, பெரிய ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாலோ ஆகுது, அதெல்லாம் நடக்கும். ஃபஸ்ட்டே வந்து ஆரம்பிச்சிருவாங்க. மார்க்கெட் வந்து 25,500 போகிறதுக்கு முன்னாடியே நிறையா மிட் கேப் ஸ்டாக்ஸு அது எல்லாமே வந்து இறங்க ஆரம்பிச்சிச்சு. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நிஃப்டி வந்து 22,500 வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஃபார்ம் பண்ணி ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 200 பாயிண்ட் ஃபால்லையே வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அட்வான்ஸாக ஆக்ட் பண்ணுவாங்க. இங்கே முடியறதுக்கு முன்னாடியே, நிஃப்டியில் முடியறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸு, கரெக்டாக இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் ரேலி ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் மார்க்கெட் டாப் ஆகிறதுக்கு முன்னாடியே கரெக்ஷனும் அதை பண்ண ஆரம்பிச்சிடுவானுங்க. எஸ். அப்புறம் ஆர்எஸ்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் வந்து ஏன் கரெக்ஷன் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் இருக்கும் பாருங்கள். இந்த ஹைக் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஆர்எஸ்ஐ ஓவர் பாட்டை ஆடிச்சு, டாப் ஆகிடுச்சு. இதோட இது ஹை. ஆனால் வந்து ஆர்எஸ்ஐயில் பார்த்துக்கோங்க லோவர் ஹை வந்துருக்கு. ஸோ அதுதான் இந்த கரெக்ஷன். ஆனால் இந்த ஆர்எஸ்ஐ வந்து இந்த ப்ளூ லைன் கீழே வந்து கண்டினியூ ஆகி தாண்ட முடியாமல் இருக்கிற காலத்துக்கு கொஞ்ச நாள் இருந்தால் தான் வந்து பெரிய கரெக்ஷன்லாம் வரும். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ பை ஆன் டிப் மார்க்கெட் தான். அதுக்கான லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அந்தந்த இடத்துல ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கான ஸ்டாக்ஸ் எல்லாம் அக்குமுலேட் பண்ணலாம். ஓகே. என்எஸ்சி ஐடி இது பார்க்கலாம். என்எஸ்சி ஐடி ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. நான் டிசம்பர் மந்த்தே கொடுத்துருந்தேன் என்எஸ்சி ஐடி பயங்கரமாக போக போகுதுன்னு. அப்பயே உங்களுக்கு ஒரு 2-3 வீக்ஸ்லேயே ஹெச்சிஎல் டெக்கு, இன்ஃபோசிஸ்ஸு அதெல்லாம் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸு. அந்த வீடியோவும் இருக்கும். நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஐடி ஸ்டாக்ஸ் டு இன்வெஸ்ட்டு அப்படின்ட்டு இருக்கும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் பேஜை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஐடி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா வரப்போகுது. என்எஸ்சி ஐடியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. என்எஸ்சி ஐடி இது வீக்லி, இது டெய்லியில் உங்களுக்கு இந்த அப்வர்ட் ஸ்லாப்பிங் சேனலில் சப்போர்ட் எடுத்து ஒரு பிரேக் அவுட்டுமே ஆயிருக்கு. அநேகமாக அது கொஞ்சம் லீட் எடுக்கலான்னு நினைக்கிறேன். இப்போது அதுக்கான சப்போர்ட் வந்து 35,000 கிட்ட ஒரு சப்போர்ட் இருக்குது. பட் ஆனால் இங்கேருந்து மறுபடியும் ட்ரெண்ட் லைனுக்குள்ளே போய்டும், இந்த சேனலுக்குள்ளே போய்டும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா இது வந்து இப்போ நல்ல சப்போர்ட்டாக ஃபார்ம் ஆகிடுச்சு.
மூவிங் ஆவரேஜஸ் படியும் வந்து பார்த்திங்கன்னா அது இங்கே பாருங்க கரெக்டாக அந்த மூவிங் ஆவரேஜஸில் சப்போர்ட் எடுத்துருக்கு. மறுபடியும் இன்னும் இது 1 டே இந்த 37,000 36,500 கீழே க்ளோஸ் ஆனால் தான் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 1,500 பாயிண்ட் கரெக்ஷன் வரும் NSE 80யில். பட் ஆனால் இப்போ வரைக்குமே நல்லாயிருக்கு. பேங்க் நிஃப்டியில் எப்படி இருக்குது? பேங்க் நிஃப்டியில் எல்லா மூவிங் ஆவரேஜஸும் இங்கே தான் இருக்குது. 45,000 கீழே போனால் தான் ப்ராப்ளம். பேங்க் நிஃப்டிலையும் நல்ல மொமெண்டம் நிறையா ஸ்விங்கு தெரியுது. ரொம்ப நாள் கழிச்சு பேங்க் நிஃப்டி நல்ல மூமெண்ட்ஸ்லாம் வருது இப்போ தான் ஒரு இன்ட்ராடேலியே உங்களுக்கு. சூப்பர் எக்கனசி படியும் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட்டு இது ஏற்கனவே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோஸ்லாம் புதுசாக பாருங்கள். வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ட்ரேடிங்கில் நிறையா விஷயம் சொல்லி கொடுக்குறேன். நான் அங்கே ஃப்ரீயாக உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பயங்கர ஈஸியாக சூப்பராக சொல்லி கொடுக்குறேன். ஸோ டோன்ட் மிஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கே குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து உங்களுக்கு சரியான கைடன்ஸ் கிடைக்கும். The future is bright. Okay, thank you. Bye.